வணக்க மக்களே. தயிரும் அதனுடைய ஆபத்தும். அட என்னங்க சொல்றீங்க, தயிர்ல ஆபத்தா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமா மக்களே, தயிர் நீங்க கால நேரம் பார்க்காம எல்லா நேரத்துலையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிரை சாப்பிட்றதுக்கு எது சிறந்த நேரம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். தயிரை சாப்பிட்றதுக்கு எது சிறந்த நேரம்? தயிரை நீங்க தினமும் எடுத்துக்கொள்ளலாமா வேணாமா? குறிப்பாக தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா? தயிரோட எந்தெந்த உணவுப் பொருட்களும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் தயிரை சாப்பிடக்கூடாது அப்படின்ற முழு விவரத்தையும் வாங்க போகும் விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான ஒரு உணவு தான் தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நாம் ஒரு மிக முக்கியமான இடத்தை தந்திருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம தயிரை சாப்பிட்டா அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிட்றதுக்கு எது உகந்த நேரம்னு கேட்டிங்க அப்படின்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நல்லதுங்க மக்களே. அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். ஒருபோதும் இரவில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றுலையும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. வெறும் வயிற்றுல நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபி பிளட் பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, ரத்த அழுத்தம் வந்து பிரச்சனை ஏற்படும். ஸோ நீங்க தயிரை வந்து பாத்தீங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில், அதாவது நண்பகல் நேரத்தில் சாப்பிடுங்க. இரவுல தயிர் சாப்பிடாதீங்க. தயிர் நீங்க சூடுபடுத்தி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தயிர் நீங்க சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது மக்களே. வேணும்னா நீங்க தயிர் கூட சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய உடலுக்கு எனர்ஜியை தரும், ஆற்றலை வந்து பாத்தீங்கன்னா தரும். தினமும் தயிர் சாப்பிடலாமா அப்படின்னு வந்து ஒரு சில பேர் கேட்கறாங்க. தயிரை வந்து நீங்க தினமும் எடுத்துக்கொள்ள கூடாது. தயிர் ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது. தொடர்ந்து நீங்க தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலம் உடல்ல கொழுப்பு அதிகமாக சேர்வதால ரத்த குழாய்களில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். எனவே நீங்க தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே நீங்க தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. தயிரை எந்தெந்த வேலைகள்ல, அதே போல தயிரை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டீங்க அப்படின்னா தயிர் உடலை குளிர்ச்சி கூட்டக்கூடிய தன்மை கொண்டிருக்கு அப்படின்றதால குளிர்காலங்களில் தயிரை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் அடிக்கடி சளி தொல்லையில் நீங்கள் அவதிப்படுபவர்கள் அப்படின்னா நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் தயிர் சாப்பிடக்கூடாது. சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க தயிரை உணவில் சேர்க்கக்கூடாது. அதே சமயம் இந்த தயிரை எப்படி சாப்பிடக்கூடாது தெரியுங்களா? சூடான சாதத்தில் தயிரை நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. ஏன் அப்படின்னா தயிரில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் அப்போ அழிஞ்சு போயிடும். அதை போல் இந்த தயிரை நீங்கள் எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த தயிரை நீங்கள் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதில் சர்க்கரையை நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். இந்த தயிர் உங்களுக்கு சாப்பிட உங்களுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மோராக மாற்றி சாப்பிடலாம். தயிர் மூலம் நிறைய பலன்கள் இருக்குது, ஆனால் அது அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது. ஆளாளுக்கு அது வந்து மாறுபடும். தயிர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலையில் இருக்கும்போது சாப்பிட்றோம் அப்படின்றதும் முக்கியம். ஸோ தயிர் வந்து நல்லா உறைஞ்சிருக்கக்கூடிய தயிரை நீங்கள் சாப்பிட்றது நல்லது. உறையாமல் இருக்கக்கூடிய தயிரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். நீங்கள் மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு சாப்பிட்றது இன்னும் உங்களுக்கு நல்லது. தயிர் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் சாப்பிட்றது நல்லது கிடையாது அப்படின்னு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் அதே போல் நீங்கள் தயிர் ஒருவேளை இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடிய நிலை இருக்குது, தயிர் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த உணவுப் பொருட்களுமே இல்லை, தயிர் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் தயிர் கூட நீங்கள் சிறிது சீரகம், இந்துப்பூ இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். தயிரோட ஒரு சில உணவுப் பொருட்களை நீங்கள் சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க மக்களே. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தீங்குகளை தான் விளைவிக்கும். ஸோ அப்படி என்னென்ன உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்றதை வாங்க பார்த்தலாம். தயிரையும் மீனையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. தயிர், மீன் இந்த 2 உணவுப் பொருட்கள்லையுமே புரத சத்து நிறைந்திருக்கிறதால தயிரை நீங்கள் மீனோட சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. அறிக்கைகளின் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது 2த்துலையுமே சக்திகள் அதிகமாக இருக்கிறதால இதை ஜீரணிக்க செரிமான மண்டலம் ரொம்பவே கஷ்டப்படும் அப்படின்றதால விலங்குகளுடைய புரதத்தை காய்கறிகளுடைய புரதத்தோட இணைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இணைத்து சாப்பிட்டீங்கன்னா இது வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால் நீங்கள் தயிரையும் மீனையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் சாப்பிடாதீங்க மக்களே. மாம்பழத்தை நீங்கள் தயிரோடு இணைப்பது உங்களுடைய உடலில் குளிர் மற்றும் வெப்பநிலையை உங்களுக்கு உருவாக்குது. இது தோல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் முழு உடல்லையுமே உங்களுக்கு நச்சுக்களை உருவாக்கும். இது செரிமான அமைப்பில் ஒரு ஏற்றத்தாழ்வை உங்களுக்கு உருவாக்கலாம். அதனால மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடாதீங்க. வெங்காயத்தையும் தயிரையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடாதீங்க மக்களே. மக்கள் பெரும்பாலும் இந்த தயிர் மற்றும் வெங்காயத்தை ரைதா வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸோ வெங்காய பச்சடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாப்பிடுவாங்க. தயிர் வந்து குளிர்ச்சியானது, அதே நேரத்தில் வெங்காயம் உடலில் வெப்பத்தை உற்பத்தி செய்யும் அப்படின்றதால இந்த பழக்கத்தை நீங்கள் வந்து இப்போதே கைவிடுவது ரொம்பவே நல்லது. இப்படி நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடிய இந்த கலவையானது சொறி, அரிக்கக்கூடிய தோல் அலர்ச்சி, தடிப்பு தோல் அலர்ச்சி போன்ற பிற தோல் ஒவ்வாமைகளை உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். அதனால் இதை நீங்கள் கைவிட்டுருங்க.
பாலை நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது மக்களே. அட என்னங்க பால்ல தானே தயிர் வருது, அது எப்படிங்க பாலையும் தயிரும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பால் மற்றும் தயிர் ஒரே குடும்பத்திலிருந்து வருது அப்படின்னாலும், அதாவது விலங்குகளிலிருந்து பெறப்படக்கூடிய புரதம். எனவே இதை நீங்கள் ஒன்றாக உட்கொள்ளக்கூடாது. இதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு, அமிலத்தன்மை, வயிற்றுல வீக்கம் மற்றும் வாயு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். எண்ணெய் உணவுகள், ஸோ ஆயில் ஃபுட்ஸை நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. எண்ணெய் உணவுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமானத்தை அது உங்களுக்கு மெதுவாக்கும் மற்றும் உங்களுக்கு நாள் முழுவதுமாகவே உங்களை சோம்பலாகவும் ஒரு மாதிரி மந்தமாகவும் வச்சிருக்கும். ஸோ இந்த பழக்கத்தை நீங்கள் இன்னைக்கு கைவிடுறது ரொம்பவே நல்லது. இந்த உணவுகளை நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகளும் ஏற்படும். ஸோ நீங்கள் தயிரோடு இந்த உணவுகளை சாப்பிட நேர்ந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி தயிரை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போதுமான அளவில் தயிரை சாப்பிடுங்க. ஒரு குறிப்பிட்ட நோயாளிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயிரை நீங்கள் தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயிர் நீங்கள் எந்தெந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்றதையும், யாரெல்லாம் தயிர் சாப்பிடணும் அப்படின்றதையும், அதே போல் குறிப்பாக சூடுபடுத்தி சாப்பிடணுமா வேணாமா அப்படின்ற உங்களோட எல்லா சந்தேகமும் இதில் தீர்ந்திருக்கும். ஸோ இது போல் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.